நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்களோட ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேற எதனா ஒப்பீனியன் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹன்ஸு குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து உட்கார வரா. அப்போ தெரியாமல் அவளோட ஃபேமிலி ஃபோட்டோவை கீழே தள்ளிடுறா. ஃபோட்டோவும் உடஞ்சி கிளாஸ் எல்லாம் செதறிடுது. உடனே அதை பெருக்கிறா. அப்படி பெருக்கும் போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடியிலையும் கையை விட்டு பெருக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு செயின் கிடைக்குது. அந்த செயினை பார்த்தோன்னே இதே மாதிரி செயின் நம்ம கிட்டயும் நம்ம அக்கா கிட்டயும் இருந்ததேன்ட்டு யோசிக்கிறா. அப்புறம் கீழே விழுந்திருக்க ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறா. அப்போ கையில் இருக்கிற செயின் அவங்க அக்கா கழுத்தில் இருக்கிற அதே செயின் மாதிரியே இருக்கு. நைட்டு நேரம் நல்ல மழை. அப்படி மழை பெய்யும் போது காயங்க ரெயின் கோட்டை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக நடந்து போறா. அப்போ அவளை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு காரும் சைடில் வருது. முதல்ல பயந்துடுறா. அதுக்கப்புறமா அந்த கார்க்குள்ள இருக்கிற ஆளு அவளுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா கார்க்குள்ளேயும் போய் உட்காடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கத்துல இருந்த ஆளு அவளோட தொட மேல கை வைக்கிறாங்க. அப்படி வச்சோடனே காயங்க கொஞ்சம் பதறிடுறா. அதுக்கப்புறமா அந்த கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி போறத காமிக்கிறாங்க. அவங்க பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நல்லா டைட் ட்ரெஸ்ஸா அது இருக்கு. காயங்கோட அம்மாவும் ரொம்ப இடி இடிக்கிறதுனால தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. காயங்க என்ன பண்றான்னு போய் பாக்குறதுக்காக போறாங்க. அப்பதான் பார்த்தா காயங்க வீட்டுல இல்லைன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்ச உடனே ரொம்பவே பயந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கு தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கும் ஃபோன் கால் வருது. அவனும் பதறி அடிச்சுட்டு கிளம்புறான். அவ்வளோ மழை பெய்யுது, இடி இடிக்குது. ஆனா காயங்க காணும்னு தெரிஞ்ச உடனே காயங்கோட அம்மாவும் அப்படியே ரோட்லயே காயங்கன்னு கத்திட்டே தேடுறாங்க. அப்ப அவங்களுக்கு பழைய விஷயம் எல்லாம் சிலது ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவங்களை ஏதோ கிட்னாப் பண்ண மாதிரி அவங்களோட வாய் கை கால்லாம் கட்டி போட்டு அவங்களை யாரோ டார்ச்சர் பண்றாங்க. காயங்கோட அம்மாவும் என்னை விட்டுருன்னு பயப்படுறாங்க. அப்ப பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து நிக்கிறான். இவங்களும் பயத்துல கத்திடுறாங்க. இங்க பிரசன்ட்ல அதே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பார்க்கு தான் வந்து நிற்கிறான். வந்து பார்க்கும் காயங்கோட அம்மா, நான் தான் ஃபோன் காலில் சொன்னேனே, கவலைப்படாதீங்க, காயங்க எங்கே இருக்கான்னு தேடி கொண்டு வந்துடுறேன்ட்டு. அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ மழையில் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்கன்ட்டு கேட்குறான். இவன் இப்படி பேசினாலும் காயங்கோட அம்மா இன்னுமே பழைய விஷயத்துல தான் இருக்காங்க. பார்க்கிட்ட என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டுரு அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. பார்க்குக்கு என்னடா இவங்க திடீர்னு இப்படி பேசுகிறாங்களேன்ட்டு, என்ன பேசுகிறீங்க நீங்கன்ட்டு கேட்குறான். அப்போ கரெக்டாக காயங்கும் அங்கே வந்துடுறா. வந்து காயங்கும், அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறா. காயங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் அம்மாவும் கீழே விழுந்தவங்க ஏந்து நிற்கிறாங்க. பக்கத்துல வந்து காயங்க பலார்னு கண்ணத்துலயே ஒரு அறை விட்டுடுறாங்க. வீட்டுல அந்த ஹார்ட் நெக்லஸ் கிடைச்ச உடனே ஹன்ஸும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற அந்த சமாதிக்கு போறா. அங்க போனவ, இங்க பாத்தீங்களா, நான் இருக்கிற வீட்லயும் யார்கிட்டயோ அக்கா கிட்ட இருந்த மாதிரியே செயின் இருந்திருக்கு. இந்த செயினை பார்த்தோன்னே எனக்கு அக்காவோட ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் இங்க வந்தன்ட்டு அந்த செயின் எடுத்து அவளோட அக்காவோட இதுல வைக்கலான்ட்டு போறா. அப்பதான் கவனிக்கிறா, அவளோட அப்பாவோட அவங்க அம்மாவோட சாம்பல்லாம் இருக்கு. ஆனா அக்காவோட சாம்பலே அங்க இல்ல. உடனே அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட போயிட்டு, ஒழுங்கா செக் பண்ணி சொல்லுங்க, என்னோட அக்காவோட சாம்பல் எங்க போச்சு, எங்க அக்காவுக்கு அப்போ 9 வயசு தான் இருக்கும்ட்டு கேக்குறா. இறந்தவங்க எங்கன்னம்மா ஓடியா போயிட போறாங்க, அங்கதாம்மா இருக்கும்ட்டு அவரும் சொல்றாரு. ஆனா ஹன்ஸும் அடம் பிடிச்சோடனே அவரும் ரெக்கார்ட்லாம் எடுத்து செக் பண்றாரு. செக் பண்ணவர் ரெக்கார்ட் படி அப்பா அம்மா பேர் மட்டும்தான் இருக்கு. உன் அக்கா பேர் என்ன சொன்ன, ஜுங்கா, அந்த மாதிரி ஒரு பேரே இந்த ரெக்கார்ட் படி இல்லையே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. யூனா அந்த ஃப்ளையர் எடுத்துட்டு போயிட்டு, எனக்கு இது யாரோட டெட் பாடின்னு தெரியும்ட்டு சொல்றா. ஆனா பார்க்கு நம்ப மாட்டிக்கிறான். இங்க என் கையில இருக்க பிரேஸ்லெட்டும் இந்த ஃப்ளையர்ல இருக்க பிரேஸ்லெட்டும் ஒண்ணு தானே அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா பார்க்கு இது என்ன கடையில கிடைக்கிறது தானே அப்படின்ட்டு சொல்லிடுறான். கிடையாது, இது ரொம்ப யூனிக்கான பிரேஸ்லெட், எங்க கிட்ட மட்டும்தான் இருக்குன்ட்டு அவ சொல்றா. பார்க்கும் திரும்பியும் போயெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை தானே சொல்ற, சரி ஓகே, இந்த டெட் பாடி யாரோடது அப்படின்ட்டு கேக்குறான். உடனே அதுக்கு யூனாவும் ஹைஜன் மிஸ்ஸோடது அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டு பார்க்கு ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறமா யூனா போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு பாவுவை மீட் பண்றா. மீட் பண்ண உடனே பாவுவும் ரிப்போர்ட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு கேட்குறான். பண்ணிட்டேன், ஆனால் டைம் கேப்சூல் பற்றி எதுவுமே சொல்லலை, அது நமக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்டு, சரிவா போய் டைம் கேப்சூலை தேடலாம் அப்படின்ட்டு சொல்லி இவங்க திரும்பியும் காட்டு பக்கமாக போகிறாங்க. இவங்க அன்னைக்கு நைட் எங்கே தோணுனாங்களோ அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் யூனாக்கு ஒன்று புரிய வருது, அன்னைக்கு நைட்டு இருட்டாக இருக்குது, அதனால இவங்க தப்பான லொக்கேஷனில் தோண்டிட்டோன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க கரெக்டான லொக்கேஷனில் தான் தோண்டியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே யாரோ டைம் கேப்சூல் எடுத்துட்டு இருக்காங்க. டைம் கேப்சூல் பத்தி 3 பேருக்கு தான் தெரியும். நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம். 3வது ஆள்னா அது ஹைஜன் மிஸ் தான். அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட பேசிட்டு நான் கிளம்பும் போது ஹைஜன் மிஸ்ஸை பார்த்தேன். ஒருவேளை அவங்க கூட எடுத்துட்டு போயிருக்கலான்ட்டு யூனா சொல்றா. ஹைஜன் மிஸ் எடுத்துட்டு போயிருந்தா அவங்க பொருளுங்க கூட தான் இருக்கும்ட்டு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க.
ஹன்சுவும் யுஞ்சி கிட்ட பேசிட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி தான் கியோனும் போறான். ஹன்சுவை பார்த்து அவனும் வரீங்களா, நான் ஊருக்குள்ள தான் போறேன், கூட்டிட்டு போய் விடுறேன்ட்டு கூப்பிடுறான். ஆனால் ஹன்சுவும் வரா. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹன்சோட ஃபேமிலி எங்க இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு கியோன் கேட்கறான். ஹன்சுவும் அவங்க ஃபேமிலி ஃபுல்லா ஆக்சிடென்ட்ல இறந்து போனது, இப்ப லெட்டர் வந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டே போகும்போது டக்குன்னு யூனா சைக்கிளோட காருக்கு முன்னாடி வந்துடுறா. கியோனு யூனாவை இடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படியோ காரை நிறுத்திடுறான். நிறுத்தினவனும் கீழே இறங்குறான். அப்பதான் யூனா இப்படி கியோனும் ஹன்சும் ஒன்னா இருக்கிறத பார்த்து ரொம்பவே கோவப்படுறா. கியோனும் நானே கூட்டிட்டு போறேன்ட்டு யூனாவோட சைக்கிளை எடுத்து காருக்கு பின்னாடி செட் பண்றான். அந்த கேப்ல ஹன்சுவும் உன்னோட அம்மா கிட்ட தான் பேசிட்டு வந்தேன், அவங்க சொன்னாங்க அன்னைக்கு நைட்டு நீ ஹைஜன் மிஸ்ஸை பாத்தியாமே, பயமா இல்லையா உனக்கு அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கே நான் எப்பயும் போல உங்களை பார்த்து தான் அன்னைக்கு நைட் நான் பயந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்கவங்களாம் தான் பயங்கரமானவங்க, இறந்து போனவங்க கிடையாது. இப்போ கூட நான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வரேன். என் கையில் இருக்க பிரேஸ்லெட்டும் அந்த ஃப்ளையரில் இருக்க பிரேஸ்லெட்டும் ஒன்று தான். எங்களுக்கு ஹைஜன் மிஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. இதை கேட்ட ஹன்சுவும் ஹைஜன் மிஸ்ஸா, ஒரு ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சும்மாவா விட்டுருப்பாங்க, இவ்வளோ நாளாக தேடலையா அப்படின்ட்டு கேட்குறா. அவங்களுக்கு யாருமே கிடையாது, அவங்கள யாரும் தேடவும் மாட்டாங்க. அந்த சீரியல் கில்லர் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அவ்வளோதான், அவனை வச்சு செஞ்சிடறேன்ட்டு யூனா ரொம்பவே கோவப்படுறா. ஸ்டேஷன்ல பார்க்கும் நைட்டு நடந்த விஷயம் எல்லாமே போலீஸ் ஹெட் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா அந்த யூனா பொண்ணு வந்தா. அவ சொல்ற விஷயம் எல்லாம் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. காரணம் அவ ஏற்கனவே பொய் சொல்லியிருக்கா. ஆனா இந்த வாட்டி வந்தவ அந்த டெட் பாடி ஹைஜன் மிஸ் தான் சொல்றா. அந்த மிஸ் காணாம போன மாதிரி ஊர்ல இருக்கவங்க யாருமே ரிப்போர்ட் பண்ணல. அதனால அந்த மிஸ் இந்த ஊர்ல இருந்தாங்கன்னே பாதி பேர் மறந்துட்டாங்க. அதனால முதல்ல அந்த மிஸ் எங்க போனாங்கன்னு விசாரிக்கணும்ட்டு கிளம்புறான். ஹன்சுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற அந்த ஆன்டி கிட்ட தான் போய் விசாரிக்கிறான். அப்ப ஹன்சுக்கும் இந்த விஷயம் கேக்குது. அதனால அவ டோரை திறக்காம வீட்டுக்குள்ள இருந்து என்ன விஷயம் நடக்குதுன்ட்டு காதை வச்சு கேக்குறா. டோரை திறக்கும் போதே அந்த ஆன்டி, இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணை பத்தி தானே விசாரிக்க வந்திருக்கேன்ட்டு கேக்குறா. பார்க்க ஷாக் ஆயிடுறான். ஆமா ஆன்டி, அந்த பொண்ணை பத்தி தான் கேட்க வந்திருக்கேன், அந்த பொண்ணை எப்போ கடைசியாக பார்த்தீங்கன்ட்டு கேட்குறான். அந்த ஆன்ட்டியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசி வாட்டி பார்க்கும்போது நிறைய கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்பதான் எதிர்க்க நான் நடந்து போனேன், என்னை பார்த்து கூட விஷ் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்காக நடந்து போனான். பார்க்கும் கோவமா, ஆன்ட்டி உங்ககிட்ட நான் என்ன கேட்டா நீங்க கோல்டு ஃபிஷ்ஷை பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு அறிவே இல்லைன்றது இது மூலமா நல்லாவே தெரியுது. ஒருத்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க ஏன் கோல்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்து வளர்க்கணும்னு யோசிக்க போறாங்க. அன்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட் ஓனரு இந்த வீட்டை உடச்சுக்கிட்டு உள்ள போனாரு. அப்ப எப்படி இருந்தது தெரியுமா, நானும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், அந்த கோல்ட் ஃபிஷ் எல்லாமே செத்து போயிருந்தது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த ஹைஜன் மிஸ் அவங்களாவே வீட்டை விட்டு வெளியில போகலன்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். உடனே ஆன்ட்டியும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. இந்த விஷயத்த கேட்டு ஹன்சு ஷாக் ஆயிடுறா. அப்ப ஏன் ஆன்ட்டி அவங்க காணாம போயிட்டாங்கன்னு நீங்க மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலன்ட்டு கேட்குறான். நான் ஏன் பண்ணணும், அவளோட குடும்பம் தானே பண்ணணும், அந்த விஷயம்லாம் என்னோடது கிடையாதுன்ட்டு அந்த ஆன்ட்டியும் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வேற சீரிஸ் பார்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.